வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கோவா வரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 மேசைக்கரண்டி வெஜிடபிள் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் அதை விட்டு சூடாகினதும் 2-3 காய்ந்த மிளகாய், 2-3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், வெள்ளை வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம். இப்போ கொதிக்கிற எண்ணெயில் கடுகையும் பெருஞ்சீரகத்தையும் முதல் பொரிய விடுறோம். பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு காய்ந்த மிளகாயும் பச்சை மிளகாயையும் போடுறேன். இப்போ இதை நாங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு மெல்லமாக தான் இந்த தாளிதத்தை நாங்கள் 1 நிமிஷத்துக்கு தாளிக்க வேணும். முதல்ல இந்த பச்சை மிளகாயும் செத்தலும் கருகினதுக்கு பிறகு நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். இந்த வெங்காயம் நல்ல சின்னதாக வெட்டக்கூடாது. குட்டி குட்டியாக வெட்டினா அது கோவாவோட குழஞ்சி வந்துடும். கொஞ்சம் பெருசாக ஸ்லைஸ் பண்ணி மெல்லிய ஸ்லைஸாக கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வெங்காயம் வெட்டி போடுறோம். சின்ன வெங்காயம் அப்படியே நான் 1 எடுத்துருக்கிறேன். பெருசண்டாக பாதி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு இப்போ உப்பு பவுடரும் இதோட சேர்த்துட்டேன். இந்த கோவாவில் போட்டால் கோவாவோட சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூட விட்டால் அந்த கோவா எங்களுக்கு கொஞ்சம் குழஞ்சி கொஞ்சம் கறி வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது வறுத்து உதிர்வாக வர்றதுன்னு சொன்னால் இந்த தாளிக்கிற போதே கொஞ்சம் உப்பு பவுடரையும் நான் சேர்த்துருக்கேன். 1/4 தேக்கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன், உப்பு பவுடர். இப்போ பாருங்க, இது அப்படியே கருகி நல்ல வடிவாக தாளிதம் வெங்காயம் அரைவாசிக்கு தாளித்தா போதும், வதங்கி கொண்டு வந்தால். இப்போ கோவா சின்னதாக வெட்டின கோவாவை இதோடு சேர்த்து இனிமேல் இப்படியே கிளற வேணும். இந்த கோவா போட்ட உடனே நாங்கள் அடுப்பை கொஞ்சம் நல்ல ஹீட்டில் வச்சுக்கொள்ள வேணும். நல்ல ஹீட்டில் வச்சு கிண்டுவோம். இதோட ஒரு 1/4 தேக்கரண்டி மிளகு பவுடரும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் சட்டி எரியாமல் நல்ல நல்ல கூடின வெப்பத்தை வச்சு அடுப்பில் நல்ல வடிவாக கிளற வேணும். தொடர்ச்சியாக இதை கிளறி கொண்டிருந்தோம்னால் இந்த கோவா அதிகம் தண்ணி விட்டு குழையாமல் அப்படியே உதிர்ந்து வரும். இது அரைவாசி பதத்தில் வெந்தால் போதும். 1 நிமிஷம் கிளறினாலே போதும். அதுக்கு பிறகு இதை இறக்குற டைமுக்கு நாங்கள் இப்போ துருவின தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 2 மேசக்கரண்டி தேங்காய் பூ எடுத்துக்கொள்கிறேன். கோவா ஒரு முழு கோவாவில் 3ல் 1 பங்கு தான் நான் சின்னதாக வெட்டி எடுத்தேன். பாருங்க, இதை இப்படியே கைவிடாமல் கொஞ்சம் தொடர்ச்சியாக கிண்டி விட்டோம்னா போட்ட கோவா அந்த மாதிரியே பாருங்க அப்படியே அரைப்பதத்தோடையே வந்த உடனே தேங்காய் பூவையும் போட்ட உடனே அப்படியே உதிர்வாக போட்ட அளவு கோவா அப்படியே இருக்குது. குழஞ்சி வரவும் இல்லை, உதிர்வாக இப்படி எடுத்து சாப்பிட்டோம்னால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோவா வர ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த அளவில் செய்து பார்த்து பிடிச்சிருந்ததுண்டா தாமரை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.